Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஒவ்வொருத்தராக நீங்கள் விசாரிச்சிங்க, இதுக்கிடையில் ஒருத்தரை நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்க. எதுக்காக என்கவுண்டர் பண்ணுறீங்க? நாங்கள் கேட்டது நீதி. என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கும் கத்தி எடுக்க தெரியும். எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரியான ஊடகங்கள்லையும் ஒரே மாதிரியான வீடியோக்கள், ஒரே மாதிரியான எழுத்து. இந்த நபர் இவர், இந்த நபர் இவருன்னு வட்டம் போட்டு கட்டம் போட்டுலாம் காட்ட தெரிஞ்சதில்ல. அதெல்லாம் யார் பண்ணா? ஒவ்வொரு ஊடகங்கள் உட்காந்து இதை பண்ணாங்களா? நீதிபதி கேட்டிருக்கிறாருல, நீ எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் விட்டீங்க? மலர்கொடி ஆகட்டும், அஞ்சலை ஆகட்டும், சம்பவம் செந்தில் ஆகட்டும், சிசிங் ராஜா, இவங்கெல்லாம் தான் அந்த பிளான் போட்டாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளாடியே முடிஞ்சிருச்சு. அது சரிதாங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு தோல் தட்டி கொடுத்தா அந்த மூளை கருத்தா யார்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் இந்த படுகொலைக்கு காரணம். இந்த படுகொலையில் மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இந்த வழக்கை நீ சிபிஐக்கு அப்படி நீ மாற்றலைன்னா உனக்கு இதில் துணை இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரேடியா சிபிஐ அப்படின்னா நம்ம காவல்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மாநில காவல்துறைன்னு. உண்மையான நீங்கள் எல்லாமே கோழைகள் தான். கோழைகள் ஒருவரின் மரணத்துக்கு பின்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவர். அவர் நினைத்திருந்தால் எங்களை கொம்பு சீவி விட்டு மற்ற கட்சிகளைப் போல 2ஆம் கட்ட தலைவர்களை கொம்பு சீவி விட்டு நீ அவரை இன்னும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு குறை எங்களுக்கு இருக்கு. குழந்தை பிறந்து இப்போதான் 1 வருடம் 3 மாதங்கள் நிறைவடைஞ்சு இருந்தார். பாப்பா பிறந்த அப்புறம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கனவு கண்டிருப்பாரு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து பவானி இளவேனில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நாடெங்கும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த படுகொலையை ஒட்டி அவர்களுடைய இந்த 16ஆம் நாள் காரியம் நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் ரொம்ப மனதை உருக்கக்கூடிய விதமாக குறிப்பிட்டு சொல்லப்போனால் பொற்குடி அவங்களுடைய நிலைமையும் அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குழந்தையையும் பார்த்து நிறைய பேர் கண்ணீர் வடித்தாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா? அந்த தருணத்தை பதிவு பண்ணுங்க. நான் அங்கே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட அண்ணன் அவங்க இறப்புலேருந்து கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் அங்கேயே தான் இருந்தோம். அதன் பிறகு இந்த படத்திறப்புக்கு முன்னாடி பேரணி இருந்தது சென்னையில். அதை ஒட்டி தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் அங்கே தான் இருந்தோம். படத்திறப்புங்கிறது எல்லா சமூக தலைவர்களும் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை பண்ணுற அளவுக்கு அவர் எந்த இடத்துல அவருடைய இறுதி உடல் இருந்ததோ அந்த இடத்துலையே அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சு எங்களுடைய தேசிய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய திரு அசோக் சித்தார்த் அவர்கள் படத்திறப்பு பண்ணி அண்ணி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மலர் தூவி மரியாதை பண்ணாங்க. உண்மையே ஒரு பெண்ணா, ஒரு தாயா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முதல்ல நான் ஒரு தங்கை, ஒரு அண்ணனை பறி கொடுத்த இடத்துல தான் நாங்கள் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறோம். எங்களுடைய பாதிப்பே இன்னும் நாங்கள் எங்களிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழலில் அந்நியவர்களையும் அவங்களுடைய குழந்தையும் பார்க்கும்பொழுது அந்த இழப்பை யாராலையும் சொல்லிட முடியாது. நம்ம வார்த்தைகளில் ஆறுதல் சொல்லிட்டு கடந்து போய்டும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்க தான். ஒரு சாதாரண ஒரு மரணம்னா கூட ஒரு 10 நாட்கள்லையோ அதிகபட்சம் 1 மாதங்கள்லையோ ஒரு மனம் சரி நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அப்படின்னு மனதாரிடும். ஆனால் ஒரு தலைவருக்கு இப்படி மரணம் நேர்ந்து விடக்கூடாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான அவருடைய மரணம் நேர்ந்தது ஒரு மனைவியாக திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் உண்மையாகவே ஏற்றுக்க முடியாது. யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அவங்களால உண்மையை ஏற்றுக்க முடியாது. எங்களை போன்றவர்களுக்கு என்னென்னா, குழந்தை பிறந்து இப்போ தான் 1 வருடம் 3 மாதங்கள் நிறைவடைஞ்சு இருந்த சூழல். அவர் அந்த பாப்பா பிறந்த அப்புறம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கனவு கண்டிருப்பார். பாப்பாவை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அரசியலாக அவங்கள எவ்வளோ அம்பேத்கரியமாக வளர்க்கணும், பௌத்தமாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்லாம் அண்ணன் அவர்கள் நினச்சி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு இட்டு செல்றதுக்கு எங்களை மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் ஒரு தந்தை போல் வந்துடாதுல. குழந்தை எதுவுமே தன் அப்பானே தெரியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்லிட முடியும்? அனுதாபத்தை தாண்டி வேறு என்ன சொல்லிட முடியும்? அது போன்ற ஒரு நிலையெல்லாம் நம்ம எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை விடக்கூடாதுன்ற நிலை தான் அண்ணி அவர்களுக்கும் பாப்பா சாவித்திரி பாய்க்கும் இருக்குது. உண்மையாகவே
தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் அறத்தோட கான்ஸ்டியூஷன் படி சட்டத்தின்படி இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய நீதிக்கான போராட்டத்தில் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னீங்க. அதே நேரத்தில் பிஎஸ்பி தொண்டர்கள் அவங்களும் ஒரு குடும்பமாக தானே இருந்திருப்பீங்க. தொண்டர்கள் மத்தியில் இப்போது என்ன மாதிரியான ஒரு உணர்வு பிரவாகம் இருக்குது? எங்களை வந்து அவர் தொண்டர்களாகவே பாதித்தது கிடையாது, எங்களை ஒரு பொறுப்பாளர்களாகவே அவர் பாதித்தது கிடையாது. எல்லோரையும் ஒரு சகோதரனா, எங்கள் வீட்டில் ஒரு நபரா, எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய குடும்ப நிகழ்வுகளில் அவர் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் எல்லோருமே அவரை வச்சுருந்தோம். அவரும் எங்களை அப்படி தான் பாதிச்சு நடத்தி இருந்தார். அந்த அளவில் இப்படி ஒரு மரணம்ங்கிறது நாங்கள் யாருமே எதிர்பார்க்காதோம். எங்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு சமத்துவத்தை ஒரு தலைவர் தலைவர், ஒரு பண்பாட்டை மீட்டுருவாக்கம் பண்ண ஒரு தலைவர் இழந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு வேதனை. ஏறத்தாழ வந்து ஒரு 17 ஆண்டுகாலம் அவர் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக இருந்து பணி செய்திருக்கிறார். ஒருவர் இருவரை வந்து அவர் பண்படுத்தவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்னா தான் மட்டும் தலைவராக இருப்பவர்கள் வந்து தலைவர்கள் கிடையாது. தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மாண்புடையவர்களாக பண்பாளர்களாக மாற்றுவது தான் தலைவருடைய பண்பு. அந்த பணியை மிகச் சிறப்பாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பண்ணார் அப்படிங்கிறது தான் உண்மை. எங்களவில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய தலைவர்கள் சொன்ன வழியில் நாங்கள் அமைதி காத்து நீதிக்கான போராட்டத்தில் இருக்கிறோம். இப்போ பிஎஸ்பி அப்படிங்கிறப்ப பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு கட்சியாக செயல்பட்டது அப்படிங்கிறத தாண்டி ஒரு வட சென்னையில் ஒரு வலுவான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங். மற்ற கட்சிகள் ஒரு திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு அப்படிங்கிறப்ப அவருடைய அரசியல் பணி வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ டவுன் சவுத்து தமிழ்நாடு போனீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியலை ஆம்ஸ்ட்ராங் இந்த என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ போய் பார்த்துட்ருக்காங்க. அப்படி தெரியாத மக்களுக்கு அவரை நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்தினா எப்படி, எந்த ஒரு பார்வையில் அறிமுகப்படுத்துவீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் வந்து பிஎஸ்பிங்கிறது வட சென்னையில் மட்டும் கிடையாது, இது இந்தியாவினுடைய 3வது தேசிய கட்சி. அங்கே வலுவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு கட்சிக்கு வந்து கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒருவரை சாடி ஒருவரை குற்றம் சொல்லி வளர்க்கப்பட வேண்டிய இயக்கம் கிடையாது. இது வந்து ஒரு மிஷினரி இயக்கம். நாங்கள் மிஷினரி மூமெண்ட் மாதிரி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்கள்கிட்ட போக முடியும். இங்கே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது, இங்கே ஏகப்பட்ட இசங்கள் இருக்குது. அதையெல்லாம் மீறி ஒரு அம்பேத்கரிசம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா உண்மையாகவே சவாலான விஷயம்தான். அந்த சவாலை ஏற்று நடத்தின அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதில் பாதி வெற்றி கண்டிருக்கலாம், மீதி வெற்றி அடையிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தார். அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் நாங்கள். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இன்னும் வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காததனுடைய விளைவு தான் அவரை நாங்கள் இப்படி பறிகொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உள்ளுணர்வு கூட எங்களுக்கு இருக்குது. அவரை இன்னும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு குறை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் தேடுறாங்க, யார் அவர், என்ன பேசியிருக்காரு. அன்புமணி அவர்களோட அவர் வந்து மேடையில் பேசியிருக்கார், மேடையை பகிர்ந்துருக்கிறாரு. அப்போ இரு சமூகத்துக்கும் உள்ள முரண்பாடுகள்னு பேசுகிறாங்களே, அப்போ அவர் என்ன பேசினார், அவர் சொன்ன கருத்து உண்மையா அப்படின்னு இன்றைக்கி முகநூலாக இருக்கட்டும், மற்ற ஊடகங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாவே அவருடைய பேச்சுக்கள் தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இங்கே பொதுவெளியில் வந்து அவர் இறப்புக்கு பிறகு 1000 பிம்பங்கள் இங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிம்பங்களுக்கு அவரவர்கள் பாணியில் அவரவர்கள் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக அவர் ஒரு கல்வியாளர், ஒரு சிறந்த அம்பேத்கரிஸ்ட், பௌத்த பண்பாளர். இன்றைக்கி வந்து அவருக்கு இன்றைக்கி பட்டங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து அவர் யாருன்னு தெரியாது, அவரோட பழகினது கிடையாது. பழகின நாங்கள் தான் சொல்ல முடியும். பழகாத யாரோ ஒருத்தர் வந்து அவரை பற்றின விமர்சனங்கள் சொல்கிறது வந்து உண்மையாகவே அயோக்கியத்தனம். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பற்றின எந்த அவதூறு கருத்துக்களும் சொல்வதற்கு துணிவில்லாத நீங்கள் அவர் இறப்புக்கு பின்னாடி அவருக்கான முத்திரை குத்துவதற்கு தயாராக இருக்கிறீங்களே, உண்மையாலே நீங்கள் எல்லாமே கோழைகள் தான். கோழைகள் வந்து ஒருவரின் மரணத்துக்கு பின்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவர்கள். என்ன ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கா அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு? நிறைய இருக்குங்க. ஒரு பண்பான ஒரு தலைவரை எங்களையெல்லாம் பண்படுத்தி வழிநடத்தி கொண்டு போனவர், நான் தொடர்ந்து ஊடகங்களில் பேசக்கூடியவர். நான் ஏதேனும் ஒரு தலைவரை கூட வந்து கடிஞ்சி பேசிக்கிட்டாலோ இல்லை கோபமாக ஏதேனும் வார்த்தைகள் பிழல்பட்டு நான் பேசினா கூட என்னை கூப்பிட்டு அன்பாக அரவணைத்து இது மாதிரி பேசக்கூடாது, தேர்தல் நம்ம ஓட்டு அரசியலில் இருக்கிறோம், தலைவர்கள் இடத்துல இப்படி முரண்பட்டுக்கக்கூடாது, தோழமையோடு நம்ம நட்பு பாராட்டணும், இப்படி சொல்லி அறிவுரைப்படுத்தி
செலுத்தி தான் எங்களை வந்து வழிநடத்தி இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எங்களை கொம்பு சீவி விட்டு மற்ற கட்சிகளைப் போல 2ஆம் கட்ட தலைவர்களை கொம்பு சீவி விட்டு நீ பேசு, அது அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, பவானி பேசுகிற கருத்து அது அவரோட தனிப்பட்ட கருத்து, என்னுடைய கருத்து இல்லை அப்படின்னு அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் அதை ஊக்கப்படுத்தவே கிடையாது. தட்டி கொடுத்த தோழமையோட போன தலைவரை வந்து எப்படி இன்னைக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க முடியும்? அரசியல் படுகொலையா இல்லை இது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே சஸ்பெக்ட்ஸ் எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க. ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் நிறைய கட்சிகளில் இருந்து சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த நபர்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோன்னு அறிக்கை விடுறதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு அரசியல்வாதியாக உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருக்கு? இல்லை, இது வந்து ஒரு ஒரு கட்சி செய்யலை அப்படிங்கிறது அந்த கைதானவர்கள் பட்டியல் சொல்லுது. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் இந்த படுகொலைக்கு காரணம். மூளையாக இருந்து இந்த படுகொலை நிகழ்த்துறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாங்களே, அது ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அது எந்த கட்சி வேணா இருக்கலாம், யார் எவ்வளோ பெரிய இவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டவர்கள், கொலைக்கான காரணகர்த்தாக்களாக இன்னைக்கு காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் கூலிப்படையினர் தான். இவங்களை ஏவி தான் விட்டுருக்குறாங்க. இல்லை, இந்த மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ மலர்கொடி ஆகட்டும், அஞ்சலை ஆகட்டும், சம்பவம் செந்தில் ஆகட்டும், சி சிங்ராஜா, இவங்கெல்லாம் தான் அந்த பிளான் போட்டாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளாடியே முடிஞ்சிருச்சு. அது சரிதாங்க. நீங்கள் இப்போ ஒருத்தரை வந்து படுகொலை செய்யணும் அப்படின்னா ஒரு கோபம் இருக்கும். ஒரு 4 பேர் அடியால கூட்டு வந்து கண்ணாபின்னான்னு அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, வெட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒருவர் இறந்து போகணுன்ற அளவுக்கு எந்தெந்த இடத்துல வெட்டினா அவர் இறந்து போவாருன்னு திட்டம் போட்டு வெட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி சாதாரண ஒரு உணர்ச்சி மட்டும் இருந்துட முடியாது. இதுக்கு பெரிய வந்து பொருளாதாரம் பின்புலம் இருக்குது, பெரிய ஒரு மூளை இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு 3வது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை படுகொலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி விளைவுகள் எவ்வளவு இருக்குது, அந்த கூலிப்படையினர் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு தோல் தட்டி கொடுத்தா அந்த மூளை கருத்தா யார்? அந்த A1 குற்றவாளி யார்? அவர் எவ்வளோ பெரிய கொம்பேரி முக்கனாவது இருக்கட்டும், அந்த குற்றவாளி யார், அந்த முதல் குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரியணும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது எல்லாருமே எல்லா கட்சியிலையும் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரை வீழ்த்துவதற்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகளை ஒன்றிணைச்சிங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? இந்தியாவினுடைய 3வது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல. உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சரி, உளவுத்துறை வந்து தகவல் சொன்னதாக கூட இருக்கட்டும், காவல்துறை எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? அப்போ காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, முன்விரோதம் காரணமாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. முன்விரோதம் என்ன? முன்விரோதம் அதை வெளிப்படுத்தணும்ல. காவல்துறை இது வரைக்கும் என்ன முன்விரோதம்னு சொல்கிறாங்க? டே 1லேருந்து ஒவ்வொரு விஷயத்த மாற்றி முன்னுக்கு பின் ஒரு கதையாக சொல்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஆற்காடு சுரேஷ்னு ஒரு வட்டத்தில் சுருக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் அந்த வட்டத்தில் மட்டும் சுருக்காதீங்க, நீங்கள் உங்களுடைய பார்வை விசாலமாகணும்னு எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக நீங்கள் விசாரிச்சிங்க. இதுக்கிடையில் ஒருத்தரை நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்க. எதுக்காக என்கவுண்டர் பண்ணுறீங்க? நாங்கள் கேட்டது நீதி, நீங்கள் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க. என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கும் கத்தி எடுக்க தெரியும், நாங்கள் அதை விரும்பலல்ல. நாங்கள் வந்து இன்றைக்கி இவருக்கு நடந்த இந்த படுகொலை வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒரு தலைவருக்கு நடந்திருந்தால் இன்றைக்கி வந்து தமிழகமாக இருந்திருக்கும். 2 இருக்காதா? அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும் குற்றவாளிகளை. நீதி வந்து காவல்துறை கொடுக்கக்கூடாது, சட்டம் கொடுக்கணும், நீதிமன்றம் கொடுக்கணும். அங்கே தானே எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும். அப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது அரசினுடைய கடமை தானே. அதனால தான் எங்களுடைய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த படுகொலையில் மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த வழக்கை வந்து நீ சிபிஐக்கு மாற்று. உனக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னா நீ சிபிஐக்கு மாற்று. அப்படி நீ மாற்றலைன்னா உனக்கு இதில் துணை இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தபோது மட்டும் நேருவினுடைய தம்பிக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்டீங்கல்ல. அன்னைக்கு சிபிஐ உங்களுக்கு புனிதம், இன்னைக்கு அசிங்கமா? உங்களுக்கு தேவைன்னா சிபிஐ நல்லது, எங்களுக்கு தேவைன்னா கெட்டதா? இப்போ இங்கே நாங்கள் காவல்துறை மேலே என்ன சந்தேகிக்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து கூலிப்படையினர், உண்மை குற்றவாளிகளை இவர்கள் கண்டுபிடித்தா கூட ஆளுகின்ற அரசுக்கு சாதகமானவர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த உண்மை குற்றவாளியை வெளி உலகத்துக்கு இவங்களால ஐடென்டி பண்ண மாட்டாங்க, அவர்களை மறைப்பாங்க, அரசுக்கு எந்த பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் நம்புகிறோம்.
அதனால் எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி சிபிஐக்கு தான் இந்த வழக்கு மாற்றப்படணும். ஆளுங்கட்சி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஈவன் முதல்வர் நேரடி பார்வையில் அவர் விசாரணைக்கான விஷயங்களை எல்லாம் முடுக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பார்த்தோம். நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினதையும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும் இல்லையா? இப்போ ஒரேடியாக சிபிஐ அப்படின்னா நம்ம காவல்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மாநில காவல்துறைன்னு ஏங்க, ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு, ஒரு மாநில தலைவர், அதற்கு எல்லாருமே போய் தான் ஆகணும். எல்லா தலைவர்களும் முறைப்படி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் இரங்கல் தெரிவித்து தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் போயிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு ஒரு டைம் வேணும். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்களேன். ஊடகங்களில் அவர் வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள்லாம் நீங்கள் பாருங்களேன். எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரியான ஊடகங்கள்லையும் ஒரே மாதிரியான வீடியோக்கள், ஒரே மாதிரியான எழுத்து. இந்த நபர் இவர், இந்த நபர் இவருன்னு வட்டம் போட்டு கட்டம் போட்டுலாம் காட்ட தெரிஞ்சதில்ல. அதெல்லாம் யார் பண்ணா? ஒவ்வொரு ஊடகங்கள் உட்காந்து இதை பண்ணாங்களா? ஏன் ஃபாண்டு கூட மாற்றாமல் இருக்கீங்களே? அப்போ இந்த சித்தரிப்பு யார் கொடுத்தா? இந்த வீடியோவை யார் வெளியிட்டது? காவல்துறை வெளியிட்டாங்களா? எதற்காக வெளியிட்டீங்க? அந்த ஒரு தலைவரை படுகொலை செய்வது ஒவ்வொரு தொண்டனும் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நீதிபதியே கேட்குறாருல, நீதிபதி கேட்டிருக்கிறாருல, நீ எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் விட்டீங்க? அப்போ அந்த எழுத்துக்கள் கூட நீங்கள் மாற்றாமல் வெளியிடுறீங்க அப்படின்னா யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க? எங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதனுடைய உண்மை குற்றவாளிகளை இவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு தயாரா? அவர் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்களா? இந்த படுகொலைக்கு காரணம் என்னன்றதை உண்மைக்கு புறம்பாக நேர்மையாக சொல்கிறதுக்கு அவங்க தயாரா? அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா நாங்களும் காவல்துறையை வரவேற்கிறோங்க. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறைன்னு போற்றி புகழ்கிறதுக்கு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். அதெல்லாம் செய்ய மறுப்பாங்க. இது பூசி மழுகுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் திரும்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கும் செம்பியன் காவல் நிலையத்துக்கும் 200 மீட்டர் கூட வித்தியாசம் இருக்குதா? ரைட்டு திரும்பினா வந்துடும். வேங்கை வயலில் ஓராண்டு ஆகியும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல நீதிபதியே கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய ஆட்சி இருக்குது. எங்களுடைய வழி என்னன்றது இங்கே யாருக்குமே தெரியாது. வேங்கை வயலில் பீ தண்ணி திங்க வச்சதுலேருந்து எங்களுடைய வழி இருக்கு. படுகொலையை குறித்து தொடர்ந்து பேசு பொருளாக மாற்றுறதுக்கான வல்லமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அவர் அதை செய்ய தவறிவிட்டார். நான் 2 விதமாக ரஞ்சித்தினுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை எதிர்காலத்தில் அண்ணி அவர்கள், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றாலும் Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.